Hello everyone, welcome to our channel VJ Maxter. இன்னைக்கு நாம 10th standard statistics and probability chapterல exercise 8.4ல sum number 9 பார்க்கலாம். Question பாத்தீங்கன்னா 3 unbiased coins are tossed once. Find the probability of getting at most 2 tails or at least 2 heads. 3 coins toss பண்றாங்க. So sample space நம்ம ரைட் பண்ணிக்கலாம். So 2 coins toss பண்ணா நமக்கு என்னலாம் கிடைக்கும் தெரியும் நமக்கு ஈஸியா HH, HT, TH, TT. இதை ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிக்கோங்க. சேம் இதையே ரிப்பீட் பண்ணி கீழே எழுதிக்கோங்க. HH, HT, TH, TT. இப்போது ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஹெச் ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரோவில் ஃபுல்லாக ஒரு T ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக. ஸோ நம்ம 3 காயின் டாஸ் பண்ணுற சாம்பிள் ஸ்பேஸ் ஈஸியாக ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி. இப்போ N of S 1 2 3 4 5 6 7 8 இருக்குன்னு நமக்கு N of S 8. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா find the probability of getting at most 2 tails or at least 2 heads. or அப்படின்னா நம்ம addition theorem of probability யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணுவோம். நான் ஃபைண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா at most 2 tails. So let A be the event of getting at most 2 tails. அட்மோஸ்ட் அப்படின்னா நீங்கள் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனா கம்மியாக இருக்கலாம், அது ஈக்குவலாகவும் இருக்கலாம். என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதுக்கு கம்மியாக இருக்கலாம். இப்போ 2 கொடுத்துருக்காங்க, 2 டெய்ல்ஸ். ஸோ அந்த வேல்யூ வந்து 2 டெய்ல்ஸ் இருக்கலாம், அதுக்கு கம்மியாக 1 டெய்லாக இருக்கலாம், இல்லை டெய்லே இல்லாமையும் இருக்கலாம். பட் அதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அட்மோஸ்ட் அதிகபட்சமே 2 டெய்ல்ஸ் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன வரும்னு பாருங்கள், 2 டெய்ல்ஸ் இருக்கணும் நமக்கு. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா டெய்லே இல்லை, 2 டெய்ல் இருக்கலாம், 1 டெய்ல் இருக்கலாம், டெய்லே இல்லாமையும் இருக்கலாம். ஸோ நமக்கு இது ஒரு வேல்யூவாக வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 டெய்ல் இருக்குது, இங்கேயும் 1 டெய்ல். பார்த்தீங்கன்னா 2 டெய்ல்ஸ் இருக்கலாம், இங்கே 1 T இருக்குது, இங்கே 2 டெய்ல்ஸ் இருக்குது, இங்கேயும் 2 டெய்ல்ஸ் இருக்குது. 3 டெய்ல்ஸ் நமக்கு வராது. அட்மோஸ்ட் அதிகபட்சமே 2 தான் இருக்கணும், 2 குறைவாக இருக்கலாம், 2 விட அதிகமாக இருக்கக்கூடாது. இங்கே 3 T இருக்குது. ஸோ நமக்கு இதை தவிர பேலன்ஸ் எல்லாமே நமக்கு வரும். A is equal to HHH, HTH, THH, TTH, HHT, HTT, THT. N of A நமக்கு 7 இருக்கும். நெக்ஸ்ட்டு P of A ஃபைண்ட் பண்ணலாம். is equal to N of A divided by N of S is equal to 7 by 8. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா at least 2 heads. Let A be the event of getting at least 2 heads. at least 2 headsனா நீங்கள் greater than or equal to ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி நம்ம அட்மோஸ்ட்க்கு வந்து less than or equal to ஞாபகம் வச்சுக்கிட்டோமோ அதே மாதிரி அட்லீஸ்ட் அப்படின்னா greater than or equal to அப்படின்னா கொடுத்துருக்க வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கலாம், அதோட அதிகமாக இருக்கலாம், பட் கம்மியாக இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் 2 இருக்கலாம், 2க்கு மேலேயும் இருக்கலாம், அந்த 2 ஹெட்டுக்கு குறைவாக இருக்கக்கூடாது. அதுதான் வந்து அட்லீஸ்ட் greater than or equal to ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 ஹெட்ஸ் இருக்குது, அட்லீஸ்ட் 2 இருக்கலாம், அதுக்கு மேலேயும் இருக்கலாம். ஸோ நமக்கு இது ஒரு வேல்யூ, 3 ஹெட்டு தான் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 ஹெட்ஸ் இருக்குது, இங்கேயும் 2 ஹெட்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டு தான் இருக்குது, நமக்கு குறைஞ்சபட்சம் 2 ஹெட்டாச்சும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸ். ஸோ நமக்கு 1 தான் கிடையாது, நம்ம எடுக்க மாட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஹெட்ஸ் இருக்குது, ஸோ இது வரும். இங்கே 1 ஹெட்டு 1 ஹெட், இங்கே ஹெட்டே இல்லை, நமக்கு இதை 4 வேல்யூஸ் தான் நமக்கு வரும். சாரி, இங்கே வந்து B எடுத்துக்கோங்க, A தப்பாக எடுத்துட்டேன். ஸோ நமக்கு Bயில் என்னெல்லாம் வரும்னு பாருங்கள். HHH, HTH, THH, HHT. N of B வந்து நமக்கு 1 2 3 4. P of B பார்த்தீங்கன்னா N of B divided by N of S is equal to 4 by 8. நெக்ஸ்ட் நம்ம A intersection B ஃபைண்ட் பண்ணுவோம். ஏக்கும் பிக்கும் காமன் எலமெண்ட்ஸ். ஸோ கம்பேர் பண்ணினா நமக்கு பியில் ட்ரிபிள் ஹெச் இருக்குது, ஏலையும் இருக்குது. ஸோ நமக்கு ஒரு காமன் எலமெண்ட்ஸ் மேட்ச் ஆகுது. ஹெச்ஹெச், ஹெச்ஹெச்ஹெச். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HTH இருக்குது, ஏலையும் HTH இருக்குது, THH இங்கேயும் இருக்குது, ஏலையும் இருக்குது. தென் HHT வந்து பிலையும் இருக்குது, ஏலையும் இருக்குது. ஸோ இந்த 4 எலமெண்ட்ஸில் பியில் இருக்கிற 4 எலமெண்ட்ஸுமே ஏலையும் இருக்குது. ஸோ இங்கே பியை பார்த்து அப்படியே வந்து எழுதிடலாம். இங்கே HTH, THH, HHT. இங்கே வந்து N of A intersection B வந்து நமக்கு 4 values. P of A intersection B is equal to N of A intersection B
divided by n of s is equal to 4/8. So addition theorem of probability வந்து P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection B. P of A வந்து நமக்கு 7/8 plus P of B வந்து 4/8 minus P of A intersection B 4/8. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 4/8 இருக்குது, மைனஸ் 4/8 ரெண்டுமே கேன்சல் ஆகிடும், ப்ளஸும் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு 7/8 தான் இருக்கும். P of A union B is equal to 7/8 தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர்.